ஆண்டவரும் மீட்பரும் ரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் வாழ்த்து வரவேற்கிறோம். வாசிக்கப்பட்ட வேத பகுதி மார்க் 5வது அதிகாரத்தில் 25 34 வரையுள்ள வேத வசனங்களை நாம் வாசித்தோம். இன்றைக்கு அந்த பகுதியிலிருந்து தான் நாம் தியானிக்க போகிறோம். 12 வருடமாக ஒரு பெரிய வியாதி கொண்ட ஒரு பெண் அநேக டாக்டர்களை சந்தித்து தன்னுடைய ஆசைகளை எல்லாம் அவள் செலவழித்தும் கொஞ்சம் விதத்தில் கூட அவர்களுக்கு சரீரத்தில் வியாதி சுகமாகாமல் இருக்கிற அந்த சூழ்நிலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவள் கேள்விப்பட்டு அவள் தேடி வந்து இயேசுவை தொட்டு அவள் அற்புத விதமாக சுகத்தை பெற்றுக்கொண்டதை இந்த வேத வசனம் நமக்கு காண்பிக்கிறது. கடந்த ஒரு சில வாரங்களாக தேவனுடைய கிருபையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுடைய கிருபை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தகுதியே இல்லாத, அதாவது எந்த விதத்திலையும் தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் பாராட்டுகிற அன்பு, தகுதியே இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் செய்யக்கூடிய ஒரு உதவி, அவர் காண்பிக்கக்கூடிய ஒரு தயவு, அல்லது அவர் கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை. ஒரு காரியத்தை செய்து முடிக்க நமக்குள்ள போதுமான ஒரு வல்லமை இருக்காது, ஒரு பலன் இருக்காது. ஆனால் நீங்கள் தேவனை நம்பினபடினால, தேவனை விசுவாசித்தபடினால, அவரிடத்திலிருந்து எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு வல்லமை வந்து, அல்லது ஒரு குறிப்பிட்ட ஒரு பலன் வந்து, என்னுடைய சக்திக்கு மிஞ்சின ஒரு காரியத்தை, என்னால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்ய வைக்கிறது தான் தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. தகுதி இல்லாதவர்கள் யார் என்று சொல்லி பார்த்தால், மனுஷர்கள் எல்லாருமே தகுதி இல்லாதவர்கள். எதனால தகுதி இல்லாமல் ஆனார்கள்? பாவம் செய்து ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக தகுதியற்றவர்களாக ஆனார்கள். அப்படின்னு சொல்லி சொன்னால், எந்த ஒரு மனுஷனும், உலகத்துல மனுஷனாய் பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனுஷனும் தேவனிடத்திலிருந்து எந்த விதமான ஒரு நன்மையையும் எந்த விதமான ஒரு ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள தகுதியே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள். எந்த ஒரு மனுஷனும் தேவனிடத்துல வந்து, ஆண்டவரே இந்த காரியத்தில் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறார்கள். ஆனாலும் தேவன் எல்லாருக்கும் கிருபை பாராட்டுகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் கிருபையுள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். அப்படி பார்த்தால், தேவனை தேடாத, துன்மார்க்கத்துல வாழக்கூடிய, தேவனை அறியாத, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுடைய வாழ்க்கையில கூட அவர்கள் அந்த கிருபையின் விளைவாக ஒரு சில நன்மைகளை அவர் அனுபவிக்கிறார்கள். வேத வல்லுநர்கள் அதை சொல்லும் பொழுது பொதுவான கிருபை, காமன் கிரேஸ், பொதுவான கிருபை என்று சொல்லி வேதம் அதை அழைக்கிறது. அதாவது அவர் சிருஷ்டிகர், அவர் சிருஷ்டித்தார், அவர் தான் படைத்தார். அவர் படைத்ததின் நிமித்தம் அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். அந்த ஜனங்கள் அவரை தேடவில்லை, அவருக்கு விரோதமான பாவத்தில் வாழ்கிறார்கள் என்றாலும் அவர் தேவனாய் இருக்கிறபடினால அவர் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நீங்க பார்த்து ஆச்சரியப்படுகிறோம், அநேக சமயத்துல அங்கலாய்ப்பு அடைகிறோம். என்னவென்று சொல்லி, தேவனை தேடாமல் துன்மார்க்கத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கும் வாழ்க்கையில நடக்க வேண்டிய ஒரு சில நன்மைகள் நடக்கிறது தானே, அவர்களுக்கும் வியாதி வந்த சுகமாகிறாங்க தானே. தெரியும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமா வியாதி சுகமாகிறது. அவர்களும் கார் எடுத்து போய் பிரயாணமாய் போய்விட்டு திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வரார்கள் தானே. அவர்களுக்கும் திருமணம் நடக்குது தானே. அவர்களுக்கும் வீடு வாசல்கள் எல்லாம் கட்டுகிறார்கள் தானே. அவர்களெல்லாம் பிசினஸ் செய்து எல்லாம் செழிப்பா ஆகிறார்கள் தானே. ஆனால் அதை வேதம் எப்படி அழைக்கிறது? பொதுவான கிருபை. தேவன் அவர்களை உண்டாக்கினவர், சிருஷ்டித்தவர், அவர் கிருபையா இருக்கிறார், அவர் அன்புள்ள ஒரு தேவனா இருக்கிறார். ஆகையினால கிருபை பாராட்டுகிறார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் விசுவாசிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய கிருபை விசேஷமான கிருபை. அல்லேலூயா. சொல்லுங்க, விசேஷமான கிருபை. அந்த பொதுவான கிருபையும் நமக்கு உண்டாகிறது, ஆனாலும் விசேஷமான கிருபை உண்டாகிறது. அந்த விசேஷமான கிருபை என்ன? அந்த கிருபையை நான் எப்படி புரிந்து கொள்வது? ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து தேவன் மீட்டு எடுத்து ரட்சிக்கிறார் பாருங்களேன், அதுதான் தேவனுடைய அந்த விசேஷமான கிருபை. அல்லேலூயா. அவனுடைய பாவங்களை மன்னிக்கிறார். அவனை தனக்கு முன்பாக பாவமே செய்யாத ஒரு மனுஷனை போல நீதிமானாக அவர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்துவை அவன் விசுவாசிக்கிறபடியினால, இயேசு கிறிஸ்துடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால அவருடைய கடந்த கால பாவங்கள், நிகழ்கால பாவங்கள், வருங்கால பாவங்கள், அவர் அவைகளை எல்லாம் அவனை விட்டு கழுவி சுத்திகரித்து அவனை நீதிமானாக அவனை ஆக்குகிறார். தம்முடைய பிள்ளை என்று கூடிய அந்தஸ்தை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய சமூகத்துல வந்து அவரை பிள்ளைகளாக பாடி துதிக்கிற அந்த பாக்கியத்தை தருகிறார்.
பிசாசுடைய கிரியைகளுக்கு, சாப கிரியைகளுக்கு அவனுக்கு விடுதலையை தருகிறார். தேவனுடைய கிருபையினால நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த கிருபை என்னை தாங்கி செல்லுகிறது. ஆமென். உலகத்தார் பொதுவான கிருபையை பெற்றிருக்கிறார்கள். ஒருவேளை ஒரு சில காரியங்களை செய்யலாம், ஒரு சில காரியங்களை செய்து சாதிக்கலாம். ஆனால் அது உலகத்தோடு முடிந்துவிடும். அல்லது சென்ற வாரம் நாம் பார்த்தோமே, புல்லை போல அவர்கள் செழிப்பாக வளருவார்கள். ஒரு வெயில் அடித்த மாத்திரத்துல போராட்டத்தின் மத்தியில அவர்களால் மீண்டு கொண்டு வரக்கூடிய அந்த தேவனுடைய விசேஷித்த கிருபை அவர்களுக்கு கிடைக்காமல் போகும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், தேவனை தேடுகிறவர்கள் எந்த சூழ்நிலையிலும், வேதம் சொல்லுகிறது, நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனாலும் தேவ கிருபை, தேவன் அவர்கள் மத்தியில அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவித்து அவர்களை உயர்ந்த இடத்துல வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் பெற்றிருக்கிற கிருபை இந்த உலகம் சார்ந்த, உலகத்துக்குரிய எல்லா நன்மைகளையும், என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கிறது மாத்திரம் அல்லாமல் நித்திய ஜீவன் வரைக்கும் அந்த கிருபை என்னை நடத்தி செல்லுகிறது. ஆமென். பாவத்தின் மீது ஜெயம் கொள்ள என்னை செய்கிறது. போராட்டங்கள் மீது ஜெயம் கொள்ள, வெற்றி சிறக்க செய்கிறது. மனுஷர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இவனால இது ஆகாது, இந்த மனுஷியால இது ஆகாது, இந்த குடும்பத்தால ஆகாது என்று சொல்லுகிற காரியத்திலையும் கூட தேவ கிருபை என்னுடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி சொன்னால், எண்ண முடியாத காரியங்களை, விவரிக்க முடியாத அற்புதங்களை அந்த கிருபை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில செய்து முடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பெண்ணுடைய வாழ்க்கையில 12 வருடமாக பெரும்பாடாக அந்த ஒரு வியாதியில இருந்த அந்த பெண், அவளுடைய வாழ்க்கையில கிருபை, அதாவது தேவனுடைய வல்லமை பாய்ந்து சென்றது. பாருங்க, அந்த வேத வசனங்களை நம்ம வாசித்தோம். கிருபை பாய்ந்து சென்றது. அப்ப அந்த கிருபை உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் பாய்ந்து செல்ல வேண்டும். அந்த கிருபை, அந்த தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து வர வேண்டும். என்னுடைய போராட்டங்களுக்கு, என்னுடைய வியாதிக்கு, என்னுடைய பொருளாதார நெருக்கடியின் மத்தியில அந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து வர வேண்டும். அதைத்தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அந்த பெண்ணுடைய வியாதியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது 25வது வசனத்துல, 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, பெரும்பாடு அப்படி என்ன ஒரு வியாதி அந்த பெண்ணுக்கு இருந்தது. 29வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இரத்த போக்குள்ள ஒரு வியாதி தொடர்ச்சியாக நிறுத்தாமல் அந்த பெண்ணுக்கு இரத்த போக்கு உள்ள ஒரு வியாதி இருந்ததை வேத வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள், 2 நாள் அல்ல, பல நாள், பல மாதங்கள், பல வருடங்கள், 12 வருடங்களாக ரத்தம் போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு வியாதி. வேத வசனங்களில் நாம் வாசித்து பார்க்கும்போது, லேவியர் 15வது அதிகாரம் 9வது வசனத்துல அந்த வியாதியை குறித்து வேதம் சொல்லும் பொழுது, நீங்கள் எழுதி கொள்ளுங்கள், பின்பாக அதை வாசித்து பாருங்க. லேவியர் ஆகமத்துல 15வது அதிகாரம் 9வது வசனம். அங்கிருந்து நீங்க தொடர்ச்சியா ஒரு 10 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வியாதியை ஒரு தீட்டுள்ள ஒரு வியாதியாக வேதம் சொல்லுகிறது. அதன் அர்த்தம் என்ன? அந்த பெண் எந்த பொருளை தொட்டாலும் அந்த பொருள் தீட்டாக இருக்கும். அவள் ஒரு பொருளை தொட்டு அதை வேறு ஒரு மனுஷன் தொட்டாலும் அவனும் தீட்டாக இருப்பான். அந்த பெண்ணை தொடுகிறவன் தீட்டாக இருப்பான். அந்த பெண் யாரை தொடுகிறாளோ அவனும் தீட்டுப்பட்டு இருப்பான் என்று சொல்லி அந்த பகுதியில பெரிய விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னு சொன்னா அவருடைய நிலைமையை நினைச்சு பாருங்க. ஒரு குடும்பத்தில் இருப்பால், ஒருவேளை திருமணம் ஆகியிருக்கலாம், ஆகாம இருக்கலாம், பிள்ளைகள் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். சமுதாயத்தில் அவளால் வெளியில வர முடியாது. அவமானம் அவருடைய முகத்தை மூடிக்கொண்டிருக்கும். வெளியில குடும்பத்தில உறவினர்களோடு பேச முடியாது, தொட முடியாது, அவர்களோடு பழக முடியாது, அவள் வெளியில ஃப்ரீயா போய் வர முடியாது. அந்த வியாதி அவளை சிறைப்படுத்தி அவளை வைத்துக் கொண்டிருந்தது. இப்படி எத்தனை நாளா இருந்ததா? 12 வருடமாக அவளுக்கு அந்த வியாதி இருந்ததே வேத வசனம் சொல்லுகிறது. 26வது வசனத்துல, அநேக வைத்தியர்களால் மிகவும் அவள் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள். அந்த பெண் ஆசி உடையவளாக இருந்திருக்க வேண்டும், பணம் நிறைந்தவளாக இருந்திருக்க வேண்டும். அப்ப அந்த வியாதிக்காக அவள் முயற்சி செய்கிறாள். என்ன முயற்சி செய்கிறாள்? தன்னுடைய ஆஸ்தியெல்லாம் செலவு பண்ணி அந்த டாக்டர் இடத்துல போகலாமா, இந்த டாக்டர் இடத்துல போகலாமா, அந்த மருத்துவமனைக்கு போகலாமா, இந்த மருத்துவமனைக்கு போகலாமா என்று சொல்லி அவருடைய பணத்தை எல்லாவற்றையும் அவள் செலவு பண்ணுகிறாள்.
இதே பகுதியை லூக்கா நற்செய்தியாளர் 8வது அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது, ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாமல் இருந்தார். அவருடைய ஆஸ்தி எல்லாவற்றையும் அவர் செலவழித்து விட்டால், அவருடைய நேரத்தை செலவழிக்கிறாள், அவருடைய பலத்தை செலவழிக்கிறாள், அவருடைய பணத்தை செலவழிக்கிறாள். சென்று ஒவ்வொரு டாக்டரிடத்திலையும் போயிட்டு அவள் தன்னுடைய சரீரத்தை, அந்த வியாதியை காண்பித்து சுகமாகும் சுகமாகும் என்று சொல்லி அந்த நம்பிக்கையில எல்லா பணத்தையும் செலவு பண்றாள். ஆனால் ஒருவனாலையும் கூட அவளை காப்பாற்ற முடியவில்லை. இப்ப டாக்டர்கள் என்ன பண்ணுவாங்க? பணத்தை, நீ உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த தேசத்துல இருக்கிறோம், அவருடைய கிருபையினால மருத்துவத்துக்கு அதிகமா செலவு பண்ணுகிற ஒரு சூழ்நிலை இல்லை. ஆனால் இந்தியா, இலங்கை போன்ற தேசங்கள்ல வியாதிப்பட்டிருக்கிற ஜனங்கள், இந்த டாக்டர்கள், இந்த மருத்துவமனைகள் புரியாத பெயரெல்லாம் அந்த வியாதிக்கு பேர் வச்சு, இவ்வளவு லட்சத்தை கொண்டு வா, அவ்வளவு 1000 கொண்டு வா என்று சொல்லி பணத்தை கறக்கிறதுலயே குறிக்கோளா இருப்பாங்க. நீங்கள் பணத்தை கொடுக்கிற வரைக்கும் வியாதியை நாங்கள் சுகமாக்கிடுவோம், வியாதியை நாங்கள் சுகமாக்கிடுவோம் என்று சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருப்பாங்க. என்னைக்கு நீங்க பணம் இல்ல ஐயா, பணம் எல்லாம் ஆகி போயிடுச்சு, பணம் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சுன்னு சொல்லி சொல்றோமோ, அன்னைக்கு நீங்க மறிக்கிறதுக்கு தான் லாய்க்கா இருக்கிறீங்கிறது போல உங்களை தள்ளி விட்டு விடுவார்கள். இந்த பெண்ணு கூட அப்படிதான் பாருங்க, அநேக முயற்சிகளை அவள் செய்கிறாள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, சற்றாயினும் அவள் குணமடையாமல் அதிக வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாலும். ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோய் சுகமாகாம இருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் டாக்டர் இடத்துல போயிட்டு பணத்தை செலவு பண்ணி மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட நோய் இன்னும் அதிகமா மோசமாக தான் ஆகுது தவிர அது இருந்த நிலைமையில கூட இல்லை, அல்லது முன்னேற்றம் கூட இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த வியாதி மோசமாகி கொண்டே இருக்கிறது. அப்ப இவளுக்கு இருக்கிற அந்த வியாதியை காட்டிலும் இந்த டாக்டர்கள் தான் இவளுக்கு பெரிய ஒரு வியாதி. ஏன்னா அவங்க இல்லாத மருந்தை எல்லாம் கொடுத்து அவருடைய சரீரத்தை, அவருடைய சரீர ஆரோக்கியத்தை இன்னும் அதிகமா மோசமாக்கி தான் கொண்டிருக்கிறார்கள் தவிர அவள் சற்றாகிலும் குணம் அடையவில்லை என்று சொல்லி அந்த வேத வசனம் சொல்லுகிறது. பாருங்க, நாம கூட வாழ்க்கையில நம்முடைய போராட்டங்கள் மத்தியில, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியில நம்ம அநேக மாம்ச விதமான முயற்சிகளை நாம் ஏற்படுப்போம். நமக்கு தெரிஞ்சது, நம்ம முன்னோர்கள் சொன்னது, அவங்க சொன்னது, இவங்க சொன்னது, மனுஷ அறிவினால, மனுஷ ஆலோசனைகளினால நம்ம அநேக முயற்சிகளை எடுப்போம். அதாவது நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியில அந்த சூழ்நிலைகள் தீர வேண்டும், அது ஒரு நல்ல ஒரு விமர்சனம் உண்டாகணும், அது ஒரு நன்மை உண்டாகணும் என்பதற்காக நம்ம எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்ற பட்சத்தில் நான் சொல்லுவேன். மாறாக அது நம்முடைய மாம்ச முயற்சி மாத்திரம்தான் இருக்குன்னு சொன்னால், நம்முடைய மனுஷ பலன் மாத்திரம்தான் இருக்குன்னு சொல்லி சொன்னால், அங்க வெறும் ஏமாற்றம் தான் இருக்கும். அங்க வெறும் இன்னுமா அதிகமா சூழ்நிலைகள் மோசமாகி கொண்டுதான் இருக்கும். இருதயத்துல வெறுப்பு உண்டாகும், கசப்பு உண்டாகும், வாழ்க்கையே வெறுத்து போய்விடும். இந்த பெண்ணை கற்பனை செய்து பாருங்க. அவள் எத்தனை வயதுடையவள் என்று சொல்லி தெரியல. அவள் அழகெல்லாம் இழந்து போயிருப்பாள், எலும்பும் தோலுமா அவள் ஆயிருப்பாள், வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கும். நான் செத்து போனா நலம் அப்படின்னு சொல்லி அவள் நினைத்திருப்பாள். அவள் கிட்ட இருந்த பணம் எல்லாம் இப்ப போய்விட்டது, பலனும் இல்லை, இப்ப நேரமும் இல்லையே, மரணத்தை நோக்கி அவள் நடந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த மனுஷ முயற்சிகள் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில நம்ம மாம்ச பிரகாரமாக அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்று சொல்லி செய்யக்கூடிய அந்த முயற்சிகள் எல்லாமே உங்களுடைய பிரச்சனையில, நம்முடைய பிரச்சனையில அந்த எரிகிற நெருப்புல இன்னும் அதிகமா எண்ணெயை ஊத்துற மாதிரி தான் இருக்கும். அவர்கள் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகள் எல்லாமே இருக்கிற பிரச்சனையை இன்னும் மோசமாகத்தான் ஆக்கி கொண்டிருக்குமே தவிர அதுல ஒரு விடுதலை உண்டாகாது. அப்ப முயற்சியே எடுக்கக்கூடாதா? அப்படி வேதம் நமக்கு போதிக்கவில்லை. மாறாக தேவனை சார்ந்து, தேவனுடைய கிருபையை அந்த சூழ்நிலையில நான் எதிர்பார்த்து, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில உம்முடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து வரட்டும், உம்முடைய உதவியை நான் நம்பியிருக்கிறேன், உம்முடைய ஆலோசனையை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவரிடத்துல காரியத்தை நான் ஒப்பு கொடுத்து நான் எடுக்கக்கூடிய மற்ற முயற்சிகளை தேவன் கூடவே இருந்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் வெறுமையா மனுஷ ரீதியா நான் தேடிக்கொண்டிருப்பேன் சொன்னாங்க, ஏமாற்றம் தான் உண்டாகும், அங்க ஒரு வெறுப்பு தான் உண்டாகும், அங்க இனிமேல் இது ஆகாது என்று சொல்லி அநேகர் நான் வாழ்க்கையை முடித்து தான் கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒற்றை காலில் நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். காரணம் ஏன்? அவர்கள் தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய அந்த அன்பை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில எந்த காலகட்டத்தில் நான் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு நிலைமையில இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியின் மத்தியில இருந்தாலும் சரி, அந்த தேவனுடைய கிருபை, அந்த தேவனுடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து வரும் என்று சொல்லி சொன்னால் அது என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றும்
என்று தேவனுடைய கிருபையின் மேல ஒரு விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். ஆனால் அப்ப கிருபை என்று சொன்னால் என்னன்னு சொல்லி பாருங்க. என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, என்னுடைய நெருக்கடியின் மத்தியில, என்னுடைய போராட்டத்தின் மத்தியில என்னுடைய தேவைகளை சந்திப்பதற்கு என்னுடைய விசுவாசத்தை கொண்டு தேவன் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை. அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய வல்லமை, தேவனுடைய கிருபை என்று சொன்னாலும் தேவனுடைய வல்லமை என்னுடைய விசுவாசத்தின் மூலமாய் பாய்ந்து வருகிறதும் தேவனுடைய கிருபை தான். வேத வசனங்களிலே குறிப்பா நீங்க பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கும்பொழுது கிருபை என்று சொல்லி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கும், அல்லது தேவனுடைய தயவு என்று சொல்லி பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஒரு சில இடங்களிலே தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பலன் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அதெல்லாம் எதை குறிக்கிறது? தகுதி இல்லாத அந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் கிருபையை கொடுக்கிறதே தான் அந்த வேத வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய கிருபையை நான் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறேனோ, தேவனுடைய கிருபையை, தேவனுடைய அன்பை எந்த அளவுக்கு நான் புரிந்து கொள்கிறேனோ, அந்த கிருபை எனக்கு என்னவெல்லாம் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறது, தேவன் எனக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய அவர் ஆயத்தமா இருக்கிறார், சித்தமா இருக்கிறார், எதையெல்லாம் எனக்காக அவர் செய்து முடித்து வைத்திருக்கிறார் என்கிறதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள தேவனுடைய கிருபையை புரிந்து கொள்ள அவர் மேல நாம் விசுவாசம் வைக்கிறது ரொம்ப சுலபமாகிவிடும். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, கடவுள் மேல இந்த சூழ்நிலையில் எனக்கு விசுவாசம் வைக்க என்கிட்ட விசுவாசம் இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? அவர்கள் தேவனுடைய அந்த உதவி செய்கிற அந்த கரத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல அவர் நுழைந்து குறுக்கிட்டு தம்முடைய வல்லமையை அனுப்பி, தம்முடைய கிருபையை அனுப்பி சூழ்நிலைகளை அவரால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவில் அதை மாற்ற முடியும் என்கிற அந்த சத்தியத்தை அவர்கள் அறியாமல் இருக்கிறபடினால தேவனுடைய கிருபையின் மேல அவர்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் நான் தேவ கிருபையின் மேல விசுவாசம் வைப்பேன் என்று சொல்லி சொன்னால் எனக்கு தகுதி இல்லதான், நான் தீண்ட தகாதவள் தான், நான் வெளியிலே சென்று கர்த்தராகிய இயேசுவை தொட முடியாதுதான், அவர் என்னை தொட்டாலும் தீட்டாகி விடுவார், நான் அவரை தொட்டாலும் தீட்டாகி விடுவேன், ஆனாலும் நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. அவர் தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் தம்முடைய கிருபையை தருகிறார், தகுதி இல்லாதவர்களுக்கு தம்முடைய பலத்தை தருகிறார், தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் தம்முடைய வல்லமையை தருகிறார், தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் தங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றும்படிக்கு தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. சரி, இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில தான் மாம்ச முயற்சி எல்லாம் எடுத்து அவள் தோல்வி அடைந்து தன்னுடைய வாழ்க்கையே வெறுத்து போன அந்த சூழ்நிலையில தான் 27வது வசனம் சொல்லுகிறது, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு நாளாக அந்த நாள் இருந்திருக்கும். இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டாலாம், நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி அவள் சொன்னாலாம். இயேசுவை குறித்து நம்ம இந்த போராட்டத்தின் மத்தியில, பிரச்சனையின் மத்தியில, வியாதியின் மத்தியில இருக்கிற அந்த ஜனங்களுக்கு இயேசுவை குறித்து சொல்லுகிறது எவ்வளவு ஒரு பாக்கியத்தை அவருடைய வாழ்க்கையில உண்டாக்கும் பாருங்க. இன்றைக்கு நாம எல்லாம் இங்க வந்திருக்கிறோம், நமக்கு யாரோ ஒரு நாள் இயேசுவை குறித்து சொல்லி இருக்கிறார்கள், இன்னொருத்தர் மூலியமா நாம அந்த இயேசுவை குறித்து நாம கேள்விப்பட்டோம். அப்ப அந்த கேள்விப்படுகிறது எவ்வளவு ஒரு பாக்கியமான ஒரு காரியம். அந்த வார்த்தையை போய் அங்க சொன்ன ஒரு மனுஷனை தேவன் எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமா பார்க்கிறார் பாருங்க. அல்லேலூயா. அப்ப இந்த நாள் அவளுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய ஒரு நாள். ஏன் அந்த நாள் தான் அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டாள். என்ன இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டால், இயேசு பாவிகளை நேசிக்கிறவர். இயேசுவிடத்துல நம்ம அவரை தேடி செல்லும் பொழுது அவருடைய இரக்கத்தினால, அவருடைய மனதுருக்கத்தினால, அவருடைய அன்பினால அவர் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்து ஒரு அற்புதத்தை அவர் செய்வார். நீங்க எதிர்பார்க்காத விதத்துல, எதிர்பார்க்காத ஒரு நேரத்துல அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்வார். அவள் கேள்விப்பட்டிருப்பார். அந்த பிரசங்கியார் ரொம்ப மனதுருக்கமானவர். அவர் சுற்றி திரிந்து நன்மைகளை செய்கிறவராகவே அவர் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார். அவரை தேடி வருகிறவர்களை அவர் கைவிடவே மாட்டார். அவள் கேள்விப்பட்டிருப்பார். அவர் தொட்டால் குடர்கள் எல்லாம் குணமாகிறார்கள், குஷ்டரோகிகள் எல்லாம் சுகமாகிறார்கள். அவள் கேள்விப்பட்டிருப்பார். அவள் அந்த இயேசு என்ற அந்த பிரசங்கியார், உன்னை தொட்டா போதும் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும், நீ இவ்வளவு வருஷமா நீ போராடி கொண்டிருக்கிற இந்த வியாதி ஒரே சமயத்துல சுகமாகிவிடும் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அவள் சொல்வாள், இல்ல, என்னுடைய வியாதி ரொம்ப மோசமான வியாதி, அவர் ஒரு பிரசங்கியார், அவர் என்னை தொடக்கூடாது, அவர் தொட்டால் தீட்டாகி இருப்பார் என்று சொல்லியிருப்பார்.
அப்ப அந்த ஜனங்கள் சொல்லியிருப்பாங்க, இல்ல பரவாயில்ல, நீ போய் அவரை தொட்டாலும் நீ சுகமாகி விடுவேன், நானும் அவரை தொட முடியாது என்று சொல்லியிருப்பார். அப்ப சொல்லியிருப்பாங்க, அவருடைய பக்கத்துல போனா கூட நீ சுகமாகிடுவேன், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்துல அந்த தொங்கல் ஆடை, அந்த நாடா தொங்குகிறது, அதை தொட்டா கூட நீ சுகமாயிடுவே என்று சொல்லி அவளுக்கு சொல்லி இருப்பார்கள். அவள் அதை கேள்விப்பட்டிருப்பாள். அல்லேலூயா. கேள்விப்பட்டு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் அவளுக்குள்ள உருவாகி இருப்பாங்க. ஏன்னா அவளுக்கு வேற வழியே இல்லை. பல வழிகளை அவள் முயற்சி செய்து பார்த்தால், ஆனால் ஒன்றுமே அவளுக்கு புலப்படவே இல்லை, ஒன்றத்திலேயே அவளுக்கு மாற்றம் உண்டாகவே இல்லை. அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு கிருபை உள்ளவர், அவர் எவ்வளவு அன்பு உள்ளவர், அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து வந்தா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும், ஒரு அற்புதம் உண்டாகும், ஒரு பெரிய விடுவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில வரும் என்று சொல்லி அவள் கேள்விப்பட்டிருப்பாள். அந்த கேள்விப்பட்டதை அவள் அப்படியே விசுவாசித்தாள். ஹல்லேலூயா. அவள் சொல்றா பாருங்க 27வது வசனத்துல, நான் அவருடைய வஸ்திரங்களை அவர்களும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி சொன்னாலாம். பாருங்க, விசுவாசம் என்கிறது பேசும். நான் எதை விசுவாசிக்கிறேனோ அதை நான் என்னுடைய வாயினால நான் சொல்லணும். ஆமென். சபைக்கு நான் புறப்பட்டு வருகிறேன், வரும்போது நான் என்ன சொல்லிட்டு வரணும்? ஆண்டவரே, இன்றைய நாளில் உங்களுடைய ஆலயத்தில் நான் உங்களை தேடி வருகிறேன், இந்த காரியத்தில் நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யத்தான் போகிறேன். ஆமென். தடைப்பட்டிருக்கிற வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு புதிய வாசல் உண்டாகத்தான் போகிறது. சொல்லிட்டே வரணும். நான் அதை என்னுடைய வாயினால பேச வேண்டும். ஆண்டவரே, நீர் தான் என்னுடைய அடைக்கலம். சங்கீதக்காரன் 91வது சங்கீதத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே, தேவனை பார்த்தவர் இப்படி பேசுவாராம், நீர் என்னுடைய கோட்டையும் என்னுடைய அடைக்கலமும் நான் நம்பி இருக்கிறவரும் என் தேவனும் என்று சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. கடவுளுக்கு தெரியாதா அவர் நான் அடைக்கலமா நினைச்சுன்னு இருக்கிறேன், மனசுல நினைத்துக் கொண்டு இருக்கிறேன் தெரியாதா? அவரை இவர் நம்பி இருக்கிறார் என்று சொல்லி தெரியாதா? ஆனால் இவர் சொல்லுகிறார், நான் அதை சொல்லுவேன் என்று சொல்லி. அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய அடைக்கலம், என்னுடைய கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர், என்னுடைய தேவன் என்று சொல்லி நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் பேசுகிறார். நாமும் நம்முடைய விசுவாசத்தை, நான் எதை விசுவாசிக்கிறேன், தேவனிடத்தில் போனால் இது நடக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன், அது என்னுடைய வாயினால் நான் சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லிவிட்டு வந்தால் பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை தொட்டாலாகிலும் சொஸ்தமாவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் சொல்லிவிட்டு வருகிறாள். காரணம், அவள் இயேசு கிறிஸ்துடைய கிருபையை அவள் கண்டாள். அல்லேலூயா. சரி, நடந்தது என்ன? 28வது வசனத்துல, ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை அவள் தொட்டாள். அல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் 29வது வசனம் பாருங்க, உடனே சொல்லுங்க எல்லாரும், உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அதை யாரும் அவளுக்கு சொல்ல தேவையில்லை. காரணம், அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். அல்லேலூயா. அவள் சொல்லிட்டு வராள், அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா கூட நான் சுகமாகி விடுவேன் அப்படின்னு சொல்லி. அவள் அநேக தடைகள் வந்திருக்கும் பாருங்க, எவ்வளவு தடைகள் வந்திருக்கும். அவள் வீட்டு விட்டு வெளியில வர முடியாது. அவள் தீண்டத்தகாதவளை போல இருக்கிறாள். ஜனங்கள் யாராவது பார்த்தால், இயேசு தள்ளாமல் இருந்தாலும் கூட இருக்கிற ஜனங்கள் அவளை தள்ளி விடுவார்கள். நீ இந்த இடத்துக்கெல்லாம் நீ வருகிற, நீ தீட்டுப்பட்டவள் என்று சொல்லி சொல்லி அவளை தடைப்படுத்தியிருப்பார்கள். அல்லது பிசாசு அவருடைய சிந்தனையில பேசியிருப்பான் என்னன்னு சொல்லி, அங்க போனா உனக்கு என்ன நடக்க போகிறது, நீ பார்க்காத டாக்டரா, நீ முயற்சி பண்ணாத முயற்சிகளா, உனக்கு தெரியாத ஆலோசனைகளா என்று சொல்லி அநேக தவறான உபதேசங்களை, கள்ள உபதேசங்களை பிசாசு அந்த பெண்ணுடைய சிந்தனையில பேசியிருப்பான். அந்த தடைகளை எல்லாம் மீறிக்கொண்டு அவள் வந்தாள். காரணம், இயேசுவின் மேல அவளுக்கு விசுவாசம் உண்டாகிவிட்டது. ஹல்லேலூயா. நமக்குள்ள உண்டாயிருக்கிற அந்த ஒரு விசுவாசம், தேவன் மேல எனக்கு உண்டாயிருக்கிற அந்த விசுவாசம் என்னுடைய தடைகளை அது மாற்றி போடும். ஆமென். தடைகளை மீறச் செய்யும். தடைகள் வரும் தான். இன்னைக்கு ஆராதனைக்கு வருவதற்கு எத்தனை பேருக்கு தடை இல்லாம இருந்தது? ஒரு சிலர் தடைப்பட்டு நின்று இருக்கிறாங்க, ஒரு சிலர் தடைகள் வந்தும் அந்த தடைகளை மீறி வந்திருக்கிறார்கள். காரணம், எனக்குள்ள இருக்கிற அந்த ஒரு விசுவாசம் அந்த தடைகளை மீறச் செய்யும். அங்க போனால் கர்த்தர் என்னை தொடுகிறார், அங்க போனால் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். சபைக்கு போய் தேவனை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நான், என்னுடைய அந்த போதனைகளை நான் கேட்கும் பொழுது, வார்த்தைகளை நான் தியானிக்கும் பொழுது, தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வார். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை மாறத்தான் போகிறது, என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கத்தான் போகிறது என்று சொல்லி நம்ம சொல்லிவிட்டு வரும்பொழுது
எந்த ஒரு தடைகள் வந்தாலும் தேவன் அதை மீறும்படிக்கு அவர் செய்கிறார். அல்லேலூயா. பாருங்க, அவளுக்கு வீட்டில் இருக்கும் பொழுதே விசுவாசம் உண்டாகி விட்டது. ஆனால் அந்த விசுவாசம் அவளுக்கு சுகத்தை கொண்டு வந்ததா? இல்லை. அவளுக்கு வீட்டிலே இயேசுவின் மேல விசுவாசம் வந்து விட்டது, ஆனால் சுகம் இன்னும் உண்டாகவில்லை. அநேகர் பாருங்க, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி வீட்டிலே நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் மாறாது. இயேசுவை எனக்கு தெரியும், இயேசுவை தான் நான் விசுவாசிக்கிறேன், அவர் எனக்கு செய்வார் என்று தான் நான் காத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறதுனால எந்த அற்புதங்களும் எந்த சூழ்நிலைகளும் மாறப்போவது கிடையாது. ஆனால் என்னுடைய விசுவாசத்தின் மேல, என்னுடைய முயற்சியின் மேல நான் நம்பிக்கை வைக்காம தேவனுடைய கிருபையின் மேலதான் நான் நம்பிக்கை வைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் என்ன செய்கிறது? அந்த கிருபை வரைக்கும் என்னை அழைத்து செல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசம் என்ன செய்கிறது? அந்த கிருபையை சென்று நான் தொடுகிற வரைக்கும், அந்த கிருபையை சென்று நான் சந்திக்கிற வரைக்கும் வரக்கூடிய தடைகள், வரக்கூடிய சோர்வுகள், வரக்கூடிய பலவீனங்கள் எல்லாவற்றையும் தாண்டி கடந்து போக செய்கிறது அந்த விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம் அவசியம். வேதம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். அப்ப விசுவாசம் முக்கியம், விசுவாசம் வேண்டும். இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் கேள்விப்படத்தான் வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் மேல எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டாகத்தான் வேண்டும். ஆனால் அந்த விசுவாசம் உண்டாகின மாத்திரத்துல ஒரு அற்புதம் உண்டாகிறது இல்லை. ஏன்னு சொன்னா என்னுடைய விசுவாசத்துல வல்லமை எதுவும் இல்லை. கவனிச்சு பாத்தீங்களா? என்னுடைய விசுவாசத்துல எந்த வல்லமையும் இல்லை. வல்லமை எங்கதான் இருக்கிறது? தேவ கிருபையில் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் என்னை சுமந்து கொண்டு நான் தேவ கிருபையை போய் தொடுகிற வரைக்கும் என்னை நடத்தி செல்கிறது அந்த விசுவாசம். அநேகர் விசுவாசிப்பாங்க, ஆமா இயேசு எனக்கு நன்மை செய்வார், என் குடும்பத்துல ஒரு மாற்றம் உண்டாகும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் உண்டாகும் என்று சொல்லிட்டு நாங்களும் தான் இயேசுவை வணங்குகிறோம் என்று சொல்லி வீட்டில் அமர்ந்து கொண்டு இருக்கிறதுனால ஒரு சூழ்நிலைகள் மாறாது. அநேக தடைகள் வரத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தாவே, நீர் எனக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கி இருக்கிறீர். இதோ நான் உம்மை நோக்கி நெருங்கி வருகிறேன், உம்மை நோக்கி நான் கிட்டி சேர்கிறேன், உம்மை நான் தேடி வருகிறேன் என்று சொல்லி நான் வரும்பொழுதுதான் தேவன் தம்முடைய கிருபையை அங்கே விளங்க பண்ணுகிறார். இப்ப நடந்தது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாருங்க 30வது வசனத்துல அவள் இயேசுவை தொடுகிறார். இயேசுடைய அந்த அங்கியின் ஓரத்தை தொடுகிறாள். அவளுக்கு அற்புதம் நடந்து விட்டது. அப்ப நடந்தது என்ன? 30வது வசனத்துல, உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளாரே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆமென். பாருங்க, நம்ம ரகசியமாய் தேவன் மேல நம்ம வெளிப்படுத்தக்கூடிய நம்முடைய விசுவாச காரியங்களை கூட தேவன் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரகசியமாய் நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். ரகசியமாய் நாம் தேவன் மேல வைக்கக்கூடிய அந்த விசுவாசத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த வல்லமை பாய்ந்து செல்கிறது. சரி, அப்ப இதுவரைக்கும் காரியங்கள் நல்லா நடக்கிறது. ஆனா இந்த பெண் மாத்திரமல்ல, வேதத்துல சுவிசேஷ புஸ்தகங்கள்ல இருக்கக்கூடிய அநேக அற்புதங்களை நீங்க பார்க்கும்போது அவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசத்தை வைத்தார்கள், வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டார்கள். என்னமோ அது சுலபமா நடக்கிற ஒரு காரியத்தை போல வந்து பெற்றுக்கொண்டார்கள், போனார்கள் என்று சொல்லி அற்புதங்களை குறித்து வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம். அவர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்படுவார்கள். அவர் அற்புதங்களை செய்கிறவர், அவர் நன்மையை செய்கிறவர், பிசாசுகளை துரத்தி நோய்களை குணமாக்குகிறவர் என்கிறதையெல்லாம் கேள்விப்பட்டு அவரை தேடி வருகிறார்கள். அவர் இவர்களை தொடுகிறார், அல்லது இவர்கள் அவரை தொடுகிறார்கள், அல்லது வெறும் வார்த்தையை சொல்லியே அவர் சுகமாக்கி அனுப்புகிறார். ஆனால் இன்றைக்கு இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு இருதயத்தில் ஒரு கேள்வி வருது, என்ன என்று சொல்லி, சரி இன்றைக்கு இயேசு இருந்தால், இயேசு மாம்சத்தில் எனக்கு முன்னாடி இருந்தால், நான் அவரை குறித்து கேள்விப்பட்ட காரியங்களை கொண்டு நானும் ஒரு உற்சாகமா தடைகள் எல்லாம் மீறி அவரை தேடி சென்று அவரை தொட்டு நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்வேனே. இயேசு இன்றைக்கு மாம்சத்துல ஒரு மாம்சமும் எலும்புமாக மாம்ச சரீரத்தில் எனக்கு முன்னாடி இல்லையே. அப்ப இன்றைக்கு அந்த இயேசுவை நான் எப்படி தேடி செல்வது? அந்த இயேசுவை நான் எப்படி காண்பது? அந்த இயேசுவை அந்த பெண் தொட்டாலே அவருடைய அங்கியை நான் எப்படி தொடுவது? அதுதான் நீங்க அநேக இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது அவங்க கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீ இயேசுவை பார்த்தியா அப்படின்வாங்க, நீ கடவுளை பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த கேள்விகளுக்கெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பதிலை செய்துவிட்டு தான் அவர் போயிருக்கிறார். பாருங்க, உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி புஸ்தகத்துல 24வது அதிகாரத்தை திருப்புங்கள்.
ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வேத பகுதி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3வது நாள் அவர் உயிர்த்தெழுந்து இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய அந்த செய்தி பரவ ஆரம்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவருடைய சீடர்கள், எம்மாவூர் என்கிற அந்த ஊர்ல இருந்து வந்திருந்த அந்த சீடர்கள் அவர்கள் சொந்த கிராமத்துக்கு திரும்புகிறார்கள். ஏன் திரும்புகிறார்கள் பாருங்க, 24வது அதிகாரத்துல 13வது வசனம் வாசிங்க. யாரும் அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எஸ்லம் 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு போனார்கள். கோவையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். சரி, அப்ப அன்றைய தினமே, இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அன்றைய தினமே இயேசு கிறிஸ்துடைய சீடர்கள், இன்னும் உயிர்த்தெழுந்த இயேசுவை இவர்கள் பார்க்கல. இந்த சீடர்கள் இவரை சரீர ரீதியாக இன்னும் பார்க்கல அப்படிங்கிறதுனால அவங்க தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு திரும்ப ரிட்டர்ன் போறாங்க. அவர் இவர் கூடவே 3 வருஷமா சுற்றி கொண்டு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அற்புதம் செய்ததெல்லாம் பார்த்தார்கள். இப்ப அவர் மரித்து விட்டார் என்கிறதுனால அவர்கள் எருசலேமிலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சொந்த கிராமத்துக்கு செல்கிறார்கள். அப்படி போகும் பொழுது என்ன நடந்தது? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா, 15வது வசனத்துல இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசுதாமே சேர்ந்து அவர்களுடைய கூட நடந்து போனார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர்களுடனே அவங்க நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அந்த பாதையில இயேசு அவர்கள் கூட வந்து ஜாயின் பண்ணி கொண்டார். ஆனால் தொடர்ச்சியா நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர்தான் இயேசு என்று அறியாதபடிக்கு அவருடைய கண்களை அவர் மறைத்திருந்தார். 16வது வசனத்துல அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப இயேசு அவர்களோட பேச்சுவார்த்தை கொடுக்கிறார். என்ன நடந்தது, ஏன் நீங்க துக்கமுகமா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு 21வது வசனத்துல நீங்க வாசித்து பார்க்கும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இயேசுவை தான் நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம், நசரேயனாகிய இயேசுவை நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம், அவர் தான் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டிருந்தோம். ஆனா இப்ப அவரு மரித்து போய்விட்டார். ஆனா கூட இன்றைக்கு காலையில எங்களுடைய கும்பல்ல இருந்த ஒரு 2 பெண்கள் கல்லறைக்கு சென்ற பொழுது அங்கே தோன்றின வானதூதன் இயேசு கிறிஸ்து அங்க இல்ல, அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று சொல்லி சொன்னதையும், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அந்த கல்லறையில இல்லாமல் இருந்ததையும் அவர்கள் பார்த்து விட்டு எங்களை வந்து பிரமிக்க பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லி உயிர்த்தெழுந்த செய்தி எல்லாம் இவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆனால் சரீர ரீதியா இயேசுவை இன்னும் அவர்கள் பார்க்கலங்கிறதுனால சொந்த கிராமத்துக்கு அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நடந்தது என்ன? 25வது வசனத்துல பாருங்க, அந்த எருசலேமிலிருந்து எம்மாவூருக்கு 7 மைல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நடந்து போக வேண்டும். அப்ப அந்த 4 மணி நேரத்துல இயேசு ஒரு காரியத்தை செய்கிறார். 25வது வசனத்துல அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கும் புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து விதமாக பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். இயேசு என்ன செய்கிறார்? அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. நான் தான் இயேசு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு காண்பித்திருக்கலாமே. ஆனால் அப்படி அவர் செய்யாமல் மோசே முதற்கொண்டு, அதாவது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய 5 புத்தகங்கள் மோசே எழுதின புத்தகங்களும் மற்ற புத்தகங்கள் எல்லாமே தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற எல்லா வசனங்களையும் எடுத்து அவர்களுக்கு போதிக்கிறார். 4 மணி நேரம் அவர்கள் கூட நடந்து போய் கொண்டிருக்கிறார். கிறிஸ்து இப்படியாய் மனுஷனாக அவர் வர வேண்டும், இப்படியாய் பாடுகள் பட வேண்டும், இப்படியாய் அவர் மரிக்க வேண்டும், 3வது நாள் உயிர்த்தெழ வேண்டும், அவர் எதனால மரித்தார், எதற்காக மரித்தார் என்கிறதை எல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிற வேத வாக்கியங்களை எடுத்து அவர்களுக்கு போதிக்கிறார். அல்லேலூயா. சரி, அப்படியே போதித்துக் கொண்டு போய் கொண்டிருக்க அவருடைய வீடும் வந்து விட்டது. வீடு வந்து விட்டுனே இயேசுவை அவருடைய வீட்டுக்கு அழைக்கிறார்கள். இயேசுவும் கூட செல்கிறார். கூட சென்று பந்தியில உட்கார்றாங்க. அந்த 2 சீடர்களும் இயேசுவும் உட்கார்கிறார். 30வது வசனத்துல அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்ப இது ஒரு சாதாரணமா நடக்கக்கூடிய, யூதர்களுடைய வீட்டில் சாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஒரு அப்பம், சப்பாத்தி மாதிரி ஒரு பெரிய அப்பமாக இருக்கும், ரொட்டி மாதிரி, அதை பிட்டு அவர்களுக்கு அவர் கொடுக்கிறார். 31வது வசனத்தில் அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அல்லேலூயா. உடனே அவர்கள் கண்களுக்கு மறைந்து போனார். அப்ப அங்க என்ன நடந்தது? இயேசு அந்த அப்பத்தை பிடுகிறது எதற்கு அடையாளம்?
தேவனுடைய வார்த்தையை நமக்கு அவர் பெற்றுக் கொடுக்கிறதுக்கு அடையாளம். அல்லேலூயா. அப்பம் என்கிறது தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளமா இருக்கிறது. அதை இவ்வளவு நேரம் 4 மணி நேரமாக அதை பிட்டு அவர்களுக்கு அதை அவர் கொடுத்தார். வீட்டுக்கு வந்த பொழுது அந்த காரியத்தை அவர் செய்து காட்டின பொழுது வேதம் சொல்லுகிறது, உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இயேசுவை கண்டார்கள். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டார்கள். இப்போ அந்த வார்த்தையின் மூலியமாக சொல்லுங்க, வார்த்தையின் மூலியமாக அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்ட உடனேயும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, சரீரத்தில் இருக்கிற இயேசு கிறிஸ்து மறைந்து போய்விட்டார். அல்லேலூயா. ஏன் இயேசு மறைந்து போனார்? ஏன் 4 மணி நேரமா அவர்களுக்கு அந்த வேத வசனத்தை எடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்தார்? காரணம், இன்றைக்கு அந்த இயேசுவை சரீரத்துல, உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்துல, எலும்பும் சதையுமா இருக்கிற அந்த சரீரத்தை பார்க்கிறதை அவர் முக்கியப்படுத்தவில்லை. மாறாக தம்முடைய ஜனங்கள் தம்மை எப்படி அறிந்து கொள்ள வேண்டுமா? தேவனுடைய வேத வாக்கியங்களை வாசிக்கிறதன் மூலியமாக, அதை பிட்டு, அதை தியானித்து, அதை குறித்து யோசித்து, அதை பிரசங்கிக்கும் பொழுது அதை கேட்டு, அதன் மூலியமாக இயேசுவை அறிய வேண்டும். அல்லேலூயா. அவருடைய சரீரத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம, அவருடைய சரீரத்துல முக்கியத்துவத்தை கொடுக்காம, வேத வசனங்கள் மூலியமாக அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எதற்காக இயேசு மரித்தார், எனக்கு எதை செய்வதற்காக அவர் மரித்தார், அவரை நான் விசுவாசிக்கிறதுனால எனக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள் என்ன, அவருடைய கிருபைகள் என்னுடைய வாழ்க்கையில எப்படி வருகிறது, அவர் எவ்வளவு அன்பானவர் என்கிறதையெல்லாம் நாம் வேத வசனங்கள் மூலியமாக பார்த்து, அதன் மூலியமாக என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு, அந்த வேத வசனங்கள் வழியாக இயேசுவை நான் பார்க்க வேண்டும். வேத வசனங்கள் வழியாக நான் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்படித்தான் தம்மை அவர் வெளிப்படுத்துகிறார். நாம கூட அநேக ஒரு பிரச்சனையான ஒரு சூழ்நிலை பாருங்க, ரொம்ப தனிமையில நீங்க விடப்பட்டுடுவீங்க. ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில நீங்க விடப்பட்ட அந்த சூழ்நிலையில நீங்க என்ன நினைப்போம்? நாம என்ன நினைப்போம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கலிலேயாவில் தன்னுடைய சீடர்களோடு கூட இருந்தாரு. அந்த மாதிரி இந்த நேரத்தில் என் கூட இருந்தா எவ்வளவு நலமா இருந்திருக்கும், எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பிரச்சனைகளெல்லாம் அவர் என்னை மீட்டு விடுவிப்பாரு, அவர் என் கூட இருந்துட்டாக்கா எவ்வளவு நல்லா இருக்கும் சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் அவர் அங்க கூட தான் இருக்கிறார். ஆமென். எப்படி இருக்கிறார்? தம்முடைய வேத வசனங்கள் மூலியமாக அவர் தம்மை வெளிப்படுத்தி அந்த வசனங்களை நம்முடைய இருதயத்தில் அவர் நிரப்பி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் மாம்ச பிரகாரமாக தன்னை வெளிப்படுத்த விரும்பாமல் வேத வசனங்கள் மூலியமாக தம்மை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார். இல்லைனாக்கா இன்னைக்கு நீங்க என்ன நினைப்பீங்க? நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆண்டவரே, நான் உம்மை பார்த்தால் ஒழிய, சரீரத்தில் உம்மை பார்த்தால் ஒழிய உம்மை நான் விடுகிறது கிடையாது என்று சொல்லி சின்ன சின்ன ஒரு காரியத்துக்கு கூட நீங்க என்ன பண்ணிடுவோம்? நம்ம என்ன பண்ணிடுவோம்? எனக்கு இயேசு இங்க வரணும், இயேசு வந்து அவருடைய தாடியை நான் தொட்டு பார்க்கணும், அவருடைய முடியை நான் தொட்டு பார்க்கணும், அவருடைய அங்கியை நான் தொட்டு பார்க்கணும் என்று சொல்லி எல்லாம் நாம் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆகையினால்தான் கர்த்தர் என்ன பண்ணி விட்டார்? வேத வசனங்கள் வழியாக, சொல்லுங்க, வேத வசனங்கள் வழியாக. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒவ்வொரு முறையும் நாம் சபைக்கு வரும்பொழுது யாரைத்தான் நாம் பார்க்கிறோம்? ஏதோ முன்னின்று பிரசங்கி பண்ற ஒரு பிரசங்கியாரை நம்ம பார்க்க வரவில்லை. வேத வசனங்கள் இங்கு போதிக்கப்படுகிறபடினால அந்த வேத வசனங்கள் போதிக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நீங்க உங்க வீட்டில வேதத்தை எடுத்து நீங்க வாசிக்கும் பொழுதெல்லாம் நீங்க யாரை தான் பார்க்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. சரி, யோவான் புத்தகத்துல 20வது அதிகாரம், யோவான் நற்செய்தி புத்தகத்துல 20வது அதிகாரத்துல அதே உயிர்த்தெழுந்த அந்த நாட்களிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னொரு காரியத்தையும் அவர் செய்து காண்பிக்கிறார். தம்முடைய சீடர்களுக்கு அவர்கள் காணக்கூடிய விதத்துல காட்சி கொடுக்கிறார். அதே 24வது அதிகாரம் லூக்காவில் அவர்களுக்கு முன்பாக அவர் தோன்றுகிறார். அவர்களிடத்திலிருந்து பொரித்த மீனையும் தேன் கூட்டையும் வாங்கி எல்லாம் சாப்பிடுறார். சரி, அப்படியே அவர் முதல் முறை வந்த பொழுது அந்த சீடர்கள் மத்தியில தோமா என்கிற ஒரு சீடர் இல்லாமல் போய்விட்டார். அப்ப அந்த தோமா அப்போஸ்தலர்கள் மற்ற சீடர்களோடு வந்த பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நாங்க பார்த்தோம், அவர்களிடத்திலிருந்து பொரித்த மீனையும் தேன் கூட்டையும் வாங்கி சாப்பிட்டார் என்றெல்லாம் சொல்றாங்க. இந்த மனுஷன் அதை விசுவாசிக்கிறதாக இல்லை. அவர் சொல்றாரு, அப்படிலாம் நானு விசுவாசிக்கவே மாட்டேன். அவர் சொல்றாரு பாருங்க 25வது வசனத்துல, அவருடைய கைகளில ஆணிகள் உண்டான அந்த காயத்தை நான் காண வேண்டும். எப்படி, எப்பதான் அவர் விசுவாசிக்க போறாரா? அந்த காயத்தை அவர் கண்ணார பார்க்கணும்.
அந்த காயத்துல என் விரலை இட வேண்டும். பாருங்க அவருடைய ஆசையை பாருங்க. அந்த காயத்துல அவர் விரலை விட்டு பார்க்கணுமா? என் கையை அவருடைய விழாவில் போட்டால் ஒழிய நான் விசுவாசிக்க மாட்டேன். அப்ப இப்படிதான் இன்றைக்கு ஜனங்கள் இருந்து விடுவாங்க. சொல்றாரு அவருடைய காயத்தை நாம் பார்க்கணும், அவருடைய விழா காயத்துல நான் இந்த கையை அப்படின்னு சொல்லி எல்லாம் அவர் சொல்லுகிறார். சரி, 8 நாளை கழித்து மறுபடியும் இயேசு அவர்கள் மத்தியில வந்து இறங்கின பொழுது அவர் சொல்லுகிறார் 27வது வசனத்துல தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விழாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அல்லேலூயா. பாருங்க, என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி ஒரு பெரிய அறிக்கை. மற்ற சீடர்கள் எல்லாம் பார்த்தார்கள், ஆனா ஒன்றுமே சொல்லல. இவர் பார்த்த உடனே இயேசுவை தேவனே ஆண்டவரே என்று சொல்லி எல்லாம் அழைக்கிறார். ஆனால் இயேசு அதற்கு என்ன சொல்றாரு பாருங்க, 29வது வசனத்துல அதற்கு இயேசு, தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். சொல்லுங்க, கண்டதினாலே விசுவாசித்தாய். காணாமல் இருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நசரேயனாகிய இயேசு கலிலேய தெருவில் சுத்தினதை பார்த்தீங்க? எத்தனை பேர் இயேசு மலை மேல உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணினதை பார்த்தீங்க? எத்தனை பேர் இயேசு குருடர்களை கண்கள் திறக்கும் பொழுது பார்த்தீங்க? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து ஜெபாலயத்தில் நின்று போதகம் பண்ணும்போது பார்த்தீங்க? எத்தனை பேர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது பார்த்தீங்க? அவர் ரத்தம் சிந்தின போது பார்த்தீங்க? அவர் அவமானப்பட்ட பொழுது பார்த்தீங்க? அவர் உயிர் தெழுந்த பொழுது பார்த்தீங்க? அவர் பரமேறி சென்ற பொழுது பார்த்தீங்க? யாருமே பார்க்கல. ஆனாலும் இன்றைக்கு தேவன் நாம் அவரை விசுவாசிக்கும்படிக்கு செய்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அவரை காணாமல் விசுவாசிக்கிற நம்மை அவர் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த குறிப்பிட்ட விஷயத்துல அப்போஸ்தலர்களை காட்டிலும் கூட ஆமென், தேவன் நம்மை பாக்கியவான்கள் என்று சொல்லி அழைக்கிறார். காரணம், அவரை காணாமலேயே நாம் அவரை விசுவாசிக்கிறோம். எப்படி விசுவாசிக்கிறோம்? வேத வசனத்தினால. தோமா சொல்கிறார், அந்த காயத்தில் என்னுடைய விரலை விட்டால் தான் அந்த காயத்தை நான் காண வேண்டும். ஆனால் தேவன் விரும்புகிறார், என்ன விரும்புகிறார்? வேத வசனங்கள் வழியாக நாம் அவரை காண வேண்டும். அல்லேலூயா. வேத வசனங்கள் வழியாக நான் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். வேத வசனத்தினால் உண்டாகிற அந்த விசுவாசத்தினால் நான் அவரை தொட வேண்டும். ஆமென். அப்ப அந்த கடைசி வசனத்தை பாருங்க, இன்னும் சம்மதம் இல்லாம எழுதி இருக்கிறது போல அந்த வசனம் இருக்கும். 31வது வசனம், இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினால நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதா? தேவனுடைய வேத வார்த்தைகள் எல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறதா? இயேசுவை மாம்சத்தில காணாத நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தின் வழியாக காண வேண்டும். இந்த வசனத்தின் வழியாக அவர் எப்படிப்பட்டவர் என்கிறதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தின் மூலமாக அவருடைய தொங்க நாடையை நான் தொட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த வசனங்களை அவர் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்துல வேத வசனம் சொல்கிறது பாருங்க. ஆகையினால் தான் அப்போஸ்தலர் பவுல் இப்படியாக சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 16வது வசனத்துல, 2 Corinthiens chapitre 5 verset 16, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அதாவது நாங்கள் இனிமே யாரையும் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். எவ்வளவு உயரம், எவ்வளவு குள்ளம், வெள்ளையா இருக்கிறாங்களா, கருப்பா இருக்கிறாங்களா, அவங்களுக்கு இதை செய்ய முடியுமா, அதை செய்ய முடியுமா, எவ்வளவு பணம் இருக்கிறது, எவ்வளவு வசதி இருக்கிறது அப்படின்னு எல்லாம் நாங்க அவங்களை பார்க்க மாட்டோமா? அவர் சொல்றாரு, நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபொழுதும் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலகட்டத்தில் அப்போஸ்தலர் பவுல் ஏதோ ஒரு இடத்துல அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அப்ப அவர் சொல்றார், நாங்கள் சொல்றார். அப்ப அப்போஸ்தலர்கள் எல்லாமே இயேசுவை மாம்ச பிரகாரமாக பார்த்திருக்கிறாங்க. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து பரலோகம் ஏறி சென்ற பிறகு அவர் சொல்லுகிறார், அப்படி நாங்கள் இயேசுவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபொழுது நாங்கள் அவரை மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். இனிமேல் எப்படித்தான் அவரை நாம் அறிய போகிறோமா? வேத வசனத்தின் வழியாக. அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் அவர் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, அவர் மாறாதவராக இருக்கிறார்.
இந்த வேத வசனத்தை நான் ஒவ்வொரு முறையும் வாசிக்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ளே அவர் மேல ஒரு விசுவாசம் உண்டாகிறது. இந்த வேத வசனத்தை, வேத புஸ்தகத்தை நான் திறக்கும் பொழுதெல்லாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன். இந்த சபைக்கு நான் வரும்பொழுதெல்லாம் அவரை நான் வேத வசனங்கள் மூலியமாக அவரை நான் அறிந்து கொள்கிறேன். சபைக்கு வந்து வேத வசனங்களை நான் கேள்விப்படும் பொழுதெல்லாம், கேட்கும் பொழுதெல்லாம் எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் மேல அவருடைய கிருபையை குறித்து, அவருடைய அன்பை குறித்து ஒரு விசுவாசம் உண்டாகிறது. அல்லேலூயா. ரோமர் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் இப்படியாக சொல்லுகிறது. ரோமர் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆமென். விசுவாசம் எப்படி வருகிறதா? இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் எப்படி வருகிறதா? அவரை இந்த மனுஷ கண்களினால பார்க்கிறதுனாலயா, அவருடைய அங்கியை தொடுகிறதுனாலயா? இல்ல. எப்படி உருவாகிறதாம்? கேள்விப்படுகிறதுனால உருவாகிறதாம். எதை கேள்விப்பட வேண்டும்? தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட வேண்டும். ஆமென். அப்ப நான் எதை கேட்க வேண்டுமோ, எதை பார்க்க வேண்டுமோ அதை கேட்கணும், அதை பார்க்கணும். அப்பதான் விசுவாசம் உண்டாகும். ஆமென். இல்லைன்னு சொன்னாக்கா வெறும் அவிசுவாசத்துலதான் ஜனங்கள் இருந்து கொண்டு இருப்பாங்க. 1008 கேள்விகளை கேட்டுக் கொண்டிருப்பாங்க. ஆனால் தேவனுடைய வசனத்தை கேள்விப்பட 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 எந்த ஒரு நெருக்கடியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதுல நாம் விசுவாசத்துல நிலைத்து நிற்க முடியும். கொலோசியர் புஸ்தகத்துல 1வது அதிகாரம் 22வது வசனம். கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். ஆமென். நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால, என்ன சுவிசேஷம்? இயேசு எனக்காக மரித்து நான் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தேவையான, மரணத்துக்கு அப்பால வாழக்கூடிய எல்லா வாழ்க்கைக்கு தேவையான சகலவற்றையும் அவர் எனக்கு செய்து முடித்திருக்கிறார் என்கிறதை சுவிசேஷத்தின் வழியாக நான் கேள்விப்பட எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆமென். நம்பிக்கை என்கிறது என்ன? இப்ப நீங்க ஏதோ ஒரு போராட்டத்தின் நடுவில், பிரச்சனை மடியில நம்ம கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். அதுல எனக்கு ஒரு நன்மையானது உண்டாகும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு. அல்லேலூயா. சொல்லுங்க, நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. நல்ல ஒரு எதிர்பார்ப்பு. அதுதான் அந்த நம்பிக்கை. அப்ப அதை இன்றைக்கு என்னுடைய கண்கள் காணல, என்னுடைய பார்க்கல, என்னுடைய கற்பனையில நான் அதை எதிர்பார்க்கிறேன். நான் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு நல்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்ணுவேன், அல்லது என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் இப்படியா உயர்த்தப்பட்டு இருப்பாங்க, அல்லது இப்ப நான் கடந்து செல்லக்கூடிய இந்த பிரச்சனையின் மத்தியில எனக்கு தேவன் ஒரு நல்ல ஒரு வழியை எனக்கு உண்டு பண்ணுவார் என்கிறதை நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த காரியத்தை என் கண்களினால் இன்னும் நான் பார்க்கல. பார்க்காமலே அதில் நான் உறுதியா இருக்கிறேன் பாருங்க, அதை காணாமலே நான் நிச்சயமா இருக்கிறேன் பாருங்க, அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. காணப்படாதவைகளின் உறுதியும் நம்பப்படுகிறவைகளின் நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் உன்னை எதிர்பார்க்கிறேன், அதுக்காக தான் சபைக்கு வருகிறேன், அதற்காக தான் இந்த வேத போதனைகளை நான் கேட்கிறேன், அதனால தான் நான் இயேசுவை தேடுகிறேன். ஆனால் அது நடக்கிற வரைக்கும் என்னை கடத்தி கொண்டு செல்கிறது எது? அந்த விசுவாசம். அல்லேலூயா. அந்த அற்புதத்தை நான் ஒன்றும் பார்க்கல. அவள் வீட்டில் இருக்கும் பொழுதே கேள்விப்பட்டுட்டால் விசுவாசம் உண்டாகி விட்டது, அற்புதம் நடக்கல. அற்புதம் எப்ப நடக்க போகிறது? இயேசுவிடத்திலிருந்து கிருபை புறப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில வந்து தொடரணும், அப்பதான் அற்புதம் நடக்க போகிறது. ஆனால் அது வரைக்கும் என்னை விசுவாசம் என்னை தாங்கும். ஆமென். ஆகையால விசுவாசத்துல தள்ளாடுகிறவர்களாக இல்லாம விசுவாசத்துல உறுதியா இருக்கிறவர்களாக, நான் எதை நம்பி நான் இயேசுவை தேடுகிறேனோ அதை நிச்சயமா எனக்கு அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்ப அந்த விசுவாசம் உண்டாகி விட்டது. இப்ப அந்த பெண்ணு அவருடைய தொங்கல் ஆடையை போய் தொடுகிறார். அப்ப நான் சொன்னேன், இன்றைக்கு வேத வசனத்தின் மூலியமாக தொங்கல் ஆடையை நாம் தொடுகிறோம் அப்படின்னு சொல்லி. என்னாகமம் புஸ்தகத்துல 15வது அதிகாரம் 38வது வசனம். 38வது வசனத்துல கவனிங்க மீண்டுமாக. நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் பேசி அவர்கள் தங்கள் தலைமுறை தோறும் தங்கள் வஸ்திரங்களின் ஓரங்களிலே தொங்கல்களை உண்டாக்கி ஓரத்தின் தொங்கலிலே இளநீல நாடாவை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு யூதர்களுக்கு அந்த டிரெஸ் எப்படி உடுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லி கொடுத்திருந்தார். அப்ப அதுல ஆண்கள் அந்த மேல ஒரு அங்கி மாதிரி போடும்பொழுது அந்த அங்கியின் ஓரத்துல நாடாக்கள் தொங்க வேண்டும், நூட்கள்
தொங்க வேண்டும். நம்முடைய புடவைகளில் இருக்கும் பாருங்க, ஒரு சில அந்த பட்டு புடவைகள்ல அந்த நூல்கள் தொங்குகிறது இல்லையா? அதே போல இந்த 4 மூலையில என்று சொல்லப்பட்டிருக்கும், சுற்றிலும் கூட அந்த நூல்கள் தொங்கும். அதை தொங்க வேண்டும் என்று சொல்லி, இப்படித்தான் நீங்க உடுத்த வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லி இருக்கிறார். ஆனால் அது எதற்காக என்று சொல்லி 39வது வசனத்தில் சொல்லுகிறார், நீங்கள் பின்பற்றி சோரம் போகிற உங்கள் இருதயத்துக்கும் உங்கள் கண்களுக்கும் ஏற்க நடவாமல் அதை பார்த்து கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைத்து அவைகளின்படி செய்யும்படிக்கு அது உங்களுக்கு தொங்கலாய் இருக்க வேண்டும். சொல்லுங்க, எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நினைக்க. அப்ப அந்த தொங்கல் எதை குறிக்கிறது? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஒரு யூதன் இன்னொரு யூதன் நடந்து போகிறாங்க, ரோட்ல நடந்து போகும்போது அந்த யூதனுடைய ஆடையில் இருக்கக்கூடிய அந்த நூல்களை அவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு என்ன ஞாபகம் வர வேண்டுமா? தேவனுடைய கற்பனைகள் ஞாபகத்துல வர வேண்டும். அல்லேலூயா. தேவன் சொல்லுகிறார், நீ நடக்கும் பொழுதும், நீ படுத்துக் கொள்ளும் பொழுதும், நீ எழுந்திருக்கும் பொழுதும் இந்த வார்த்தைகள் உன்னை விட்டு விலகாமல் இருப்பதாக. அப்ப ரோட்டில் நடந்து போகும் பொழுது கூட அந்த எதிரில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய அந்த தொங்கல் ஆடையுடைய அந்த நாடாக்களை பார்க்கும் பொழுது தேவனுடைய கற்பனைகள் அவனுக்கு ஞாபகத்துல வர வேண்டும் என்று சொல்லி, அப்ப இந்த அர்த்தத்துல தான் அந்த பெண் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த அவருடைய அங்கியினுடைய அந்த தொங்கல் நாடாவை அவள் தொடுகிறாள். அல்லேலூயா. தேவனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன், தேவனுடைய சபையில வந்து அவருடைய போதனையை நான் கேட்கிறேன். அப்படி நடக்கும் பொழுதெல்லாம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நான் இயேசுவை நெருங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசுவை கிட்டி சேர்கிறேன். ஆமென். அப்ப நீங்க அந்த தொங்கல் ஆடையை தொடுகிறது என்கிறது என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நெருங்கி வருவது. ஆமென். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நாம் சபைக்கு வரும்பொழுது நான் அவரை நெருங்கி வந்து அவரை நான் தொடுகிறேன். வீட்டுல ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நான் வாசித்து அதை குறித்து தியானிக்கும் பொழுது நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நெருங்கி அவரை நான் தொட்டு கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இப்படிதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வேத வசனங்கள் மூலமாக பார்த்து அறிந்து அவரை நாம் தொட வேண்டும். அந்த வேத போதனைகள் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தர் சொல்கிறார், நீங்க கேட்கிற விதத்தை குறித்து கவனமா இருங்கள். ஏன்? அந்த வேத வசனத்துல தான் எனக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஆமென். அது எம்மாவூர் சீடர்கள் சொல்லுகிறார்கள் பாருங்க, 24வது அதிகாரம், லூக்கா 24வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அப்பத்தை பிட்டு கொடுத்த பிறகு அவர்களுடைய கண்கள் திறந்த பொழுது அவர்களுக்கு முன்பாக அவர் மறைந்து போய்விடுகிறார். அப்போ அந்த 2 பேரும் தங்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள். 32வது வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியலையா என்று சொல்லி கேட்கிறாங்க. அப்ப வழியில இயேசு பேசிக் கொண்டு வருகிறார், 4 மணி நேரம் பேசிக் கொண்டு வருகிறார் வேத வசனங்களை எடுத்து. அப்போ அவருடைய இருதய கொழுந்து விட்டு எரிகிறதா, இருதயத்துல ஒரு உஷ்ணம் உண்டாகிறது, இருதயத்துல ஒரு பூரிப்பு உண்டானது. ஆனா அதை அவர்கள் சட்டை பண்ணல, அதை அவர்கள் அசட்டையே விட்டு விட்டார்கள். ஆனால் இங்க இயேசு அப்பத்தை பிட்டு காட்டி இதுதான்பா அது என்று சொல்லி சொன்ன பொழுது அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது. அல்லேலூயா. அப்ப சபையில அல்லது நீங்க உங்களுடைய வீட்டுல வேத வசனங்களை கேட்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும், எனக்குள்ள ஒரு பூரிப்பு உண்டாக வேண்டும். காரணம், அந்த வார்த்தை என்னை நோக்கிதான் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அந்த வார்த்தையின் மூலமாக தேவனுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காகவே அதை அவர் அனுப்புகிறார். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நன்மைகள் அந்த வேத வசனங்களிலே கடந்து வருகிறது. ஆமென். ஆகையினாலதான் நான் வசனம் வரும்பொழுது மனதில் ஒரு சின்ன ஜெபத்தோடு அந்த வார்த்தையை கேட்கணும். ஆண்டவரே, இதை நான் பெற்றுக்கொள்கிறேன், இதை நான் பெற்றுக்கொள்கிறேன். இந்த சொல்லப்படுகிற இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும், சொல்லப்படுகிற இந்த ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில உண்டாகட்டும், நான் அதை பெற்றுக்கொள்கிறேன், நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆமென் என்று சொல்லி எதுக்கு அடிக்கடி நம்ம சொல்லுகிறோம்? ஆண்டவரே, அது அப்படியே ஆகட்டும், என்னுடைய வாழ்க்கையில அது எனக்கு நடந்து நிறைவேறட்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 59ல சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார் பாருங்க, அந்த வேத வசனத்தை நான் எடுத்து வாசிக்கும் பொழுதெல்லாம் அதுக்காக வெறும் பிரச்சனையான நேரத்துல தான் சபையை தேடி வருகிறது அல்ல, அல்லது போராட்டமான நேரத்துல தான் வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு வைத்து படிக்கிறது கிடையாது. மாறாக அதை ஒரு அனுதின ஒரு உறவாக கர்த்தரை கிட்டி சேருகிறது என்கிறது, கர்த்தருடைய தொங்கலாடையை தொடுகிறது என்கிறது ஏதோ ஒரு
போராட்டத்தின் மத்தியில் ஓடி போய் அவரை தொடுகிறது கிடையாது. மாறாக நம்முடைய வாழ்க்கையில அவர் எந்த அளவுக்கு நாம் கிட்டி சேர்கிறோமோ அப்பொழுது அவருடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்லும். 10வது வசனத்துல அந்த சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார். அல்லேலூயா. என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். பாருங்க, அந்த பெண்ணு அவ்வளவு போராட்டத்தின் மத்தியில வீட்டுல இருந்து கிளம்பி வருகிறார். என்ன சொல்லி அவள் வந்திருப்பாள்? என் தேவன் தம்முடைய கிருபையினால என்னை நிச்சயமா சந்திப்பார். அல்லேலூயா. நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் பலவீனப்பட்டு போக மாட்டேன், தடைகள் என்னை தடைப்படுத்தி விடாது. என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை சந்திப்பார். நான் விசுவாசித்த அந்த நிமிஷத்திற்கும் கிருபையினுடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்வதற்கும் அந்த இடைப்பட்ட காலத்துல அநேக சோர்வுகள் வரும், அநேக தடைகள் வரும். இது நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகங்கள்லாம் வரும். ஆனால் என் தேவன் தம்முடைய கிருபையினாலே என்னை அவர் சந்தித்தே தீர்வார். ஆமென். 123வது சங்கீதத்துல வேத வசனம் சொல்லுகிறது பாருங்க. 123வது சங்கீதம் சோம் 2வது வசனத்துல, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி பார்க்கும். ஆமென். அல்லேலூயா. வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான் அந்த சம்பளத்துக்கு கொடுக்கிற கையே பார்த்துட்டு இருக்கோம், ஒரு வேலைக்காரனுடைய எஜமாட்டினுடைய கையே பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் சங்கீதக்காரன் சொல்கிறார், எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபை செய்கிற வரைக்கும். சொல்லுங்க, கிருபை செய்கிற வரைக்கும். நாங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியத்துல அந்த கிருபை பாய்ந்து வருகிற வரைக்கும். சொல்லுங்க, கிருபை பாய்ந்து வருகிற வரைக்கும் நான் அவரையே நோக்கி பார்ப்பேன், அவருடைய முகத்தையே நோக்கி பார்ப்பேன், அவருடைய வேத வசனத்தையே நான் நோக்கி பார்ப்பேன், அவருடைய ஆராதனையில் அவருடைய பிரசன்னத்தையே நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய கிருபை உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பாய்ந்து செல்லுமா. அப்ப அந்த வேத வசனங்களில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எப்படி நான் பார்க்கிறேன், ஒரு 2 உதாரணத்தை நாம் சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் புத்தகத்துல 8வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 8:9 எப்படி வேத வசனங்களிலே இயேசுவை பார்த்து நான் அந்த ஆசீர்வாதத்தை ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்கான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். 9வது வசனத்துல நல்ல கவனமா, வேதத்துல ஒரு முக்கியமான ஒரு வசனம் பாருங்க. கிருபை எப்படி செயல்படுகிறது என்கிறது, கிருபை என்னுடைய வாழ்க்கையில எப்படி பாய்ந்து செல்கிறது என்கிறதை அந்த வேத வசனம் காண்பிக்கிறது. பாருங்க, நான் தகுதி இல்லாதவனா இருக்கிறதுனால கிருபை என்னுடைய வாழ்க்கையில வந்து விழுந்துடாது. நான் ஏதோ ஒரு தேவையில இருக்கிறேன்ங்கிறதுனால கிருபை வந்து தானாக விழுந்து விடாது. மாறாக எனக்கு ஒரு விசுவாசம் உண்டாக வேண்டும், ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும், ஒரு எதிர்பார்ப்பு உண்டாக வேண்டும். அது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில எனக்கு அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டாகும் பொழுதுதான் அந்த விசுவாசத்தின் மூலியமாக நான் இயேசுவை தொடுகிறேன். அல்லேலூயா. 9வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களா? 4 வாரமா நம்ம அதை குறித்து தான் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. சரி, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் அவர் தரித்திரமானாரே. பாருங்க, இன்னும் ஒரு வார்த்தை விளையாட்டு மாதிரி இருக்குது, அதுல எவ்வளவு ஆழமான சத்தியம் இருக்கு பாருங்க. அதுக்காக தான் பிரசங்கி இருக்கிறாங்க, எடுத்து விலக்கி சொல்றதுக்காக தான் இருக்கிறாங்க. அப்ப பயப்படாதீங்க, நான் அதை சொல்றேன். அந்த வசனம் என்ன? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. இப்போ கிருபை என்று சொன்னால் என்ன? இதோ தேவன் பரலோகத்தில் இருந்து கொண்டு கஷ்டப்படுற ஒரு மனுஷனுக்கு அவர் கொடுக்கிற ஒரு உதவி, தகுதி இல்லாதவனுக்கு பாராட்டுகிற ஒரு தயவு மாத்திரம் கிடையாது. இப்போ நீங்க ரோட்டில் நடந்து கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு பிச்சைக்காரன் ரொம்ப கஷ்டத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார், தொட்டு பார்க்குறீங்க, சில்லறை காசு எதுவும் இல்லை. மேல் பாக்கெட்ல ஒரு 100 ஏரோ வச்சிருக்கிறீங்க. நீங்கள் நாம என்ன செய்வோம்?
சரி முதல்ல போய் சில்லறை மாத்திட்டு வந்து கொடுக்குன்னு சொல்றீங்களா? அந்த கொஞ்சம் ஒரு நல்ல மனது, நல்ல ஒரு இலகின ஒரு மனசு, சரி அந்த 100 ஏரோ எடுத்து கொடுத்துருவீங்க. அவனுக்கு அது பெரிய ஒரு அமௌண்ட், ரொம்ப சந்தோஷப்படுகிறான். ஆனால் உங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இல்லையா? மிஞ்சி மிஞ்சி என்ன நடக்கும், அன்னைக்கு நீங்க பிள்ளைகளை கூட்டுக்கொண்டு கடைத்தெருவுக்கு போய் அவங்களுக்கு எதாவது வாங்கி கொடுக்க அந்த காசை வச்சிருந்து இருப்பீங்க. அந்த செலவை எடுத்து நீங்க அங்க கொடுத்து விட்டுட்டீங்க. ஆகையினால நீங்க பெருசா வாழ்க்கையில எதையும் இழக்கல, பெருசா எதையும் தியாகம் பண்ணல இல்லையா? அப்ப அது நம்ம ஒரு உதவி என்று சொல்லுகிறோம். ஆனால் கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் பாருங்க. அது பிச்சைக்காரன் நீங்க பார்க்குறீங்க, நீங்க ஒரு பெரிய செல்வந்தனா இருக்கிறீங்க. நீங்க என்ன சொல்றீங்க, கீழே இறங்கி வந்து உங்களுடைய ஆஸ்தி, உங்களுடைய அந்தஸ்து எல்லாவற்றையும் விற்று அந்த பிச்சைக்காரனை பார்த்து நீ ஐஸ்வர்யவானாக இரு, உன்னுடைய தரித்திரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்கிறீங்க பாருங்க. அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் செய்கிறார். என்ன செய்கிறாரா, எனக்கு உதவி செய்யறதுக்காக தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் அங்கிருந்து ஏதோ ஒரு உதவியை செய்திருந்த இல்ல, நான் உதவியை பெற்றுக்கொள்ள கூடாத ஒரு தகுதியற்ற ஒரு நிலைமையில் இருந்ததுதான் அதுக்கு காரணம். அப்படி செய்திட முடியாது. அப்ப தேவன் என்ன பண்ணுகிறார், அவர் ஐஸ்வர்யவான். இங்க பொருளாதாரத்தை பற்றி பேசுகிறது, பொருளாதாரத்தை பற்றி நம்ம சொல்லுவோம், அப்ப சுலபமா புரியும். அவர் பெரிய செல்வந்தனா இருக்கிறார், நான் ஒரு தரித்திரனாக இருக்கிறேன். நான் ஐஸ்வர்யவானாக ஆகும்படிக்காக அவர் தம்முடைய ஐஸ்வர்யத்தை எல்லாம் அவர் எனக்காக கொடுத்து விட்டு உங்களுடைய தரித்திரத்தின் இடத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அல்லேலூயா. இதுக்கு பேர் தான் கிருபை. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம் கர்த்தருக்கு. நான் தரித்திரனாக இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யவானாக ஆகும்படிக்காக ஐஸ்வர்யவானாக இருந்த அவர் இறங்கி தம்மை தாமே தரித்திரத்திலே அவர் ஒப்பு கொடுத்தார். சிலுவையை நோக்கி பாருங்க, அந்த கல்வாரி காட்சியை நோக்கி பாருங்க. அப்போ ஒரு மனுஷன் பாருங்க, அவனுடைய கடைசி பணம் பசியில, அதாவது சாப்பாட்டுக்கு செலவு பண்ண போறியா அல்லது உன்னுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக நீ செலவு பண்ண போறியான்னு கேட்டாக்கா நம்ம எதுக்கு செலவு பண்ணுவோம்? இல்லைங்க நான் நல்லா சாப்பிட்டா போதும், நிர்வாணமா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லுவோமா? இல்ல, ஒரு மனுஷன் தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக அவனிடத்துல இருக்கக்கூடிய கடைசி கட்ட காசை கூட செலவு பண்ணுவான். அப்ப நிர்வாணத்தை கூட அவனால் மறக்க முடியாத அளவுக்கு பணம் இல்லைன்னு சொன்னாக்கா அவன் தரித்திரத்தினுடைய அடிமட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில முழு நிர்வாணமாக அவர் தொங்குகிறார். அந்த காட்சியை நோக்கி பாருங்க. தரித்திரத்தின் முழு வெளிப்பாடு, முழு தரித்திரத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிறார். எதற்காக? பாவத்தினால, அக்கிரமத்தினால தேவனுக்கு முன்பாக தகுதியற்றவர்களாக, நிர்வாணிகளாக ஆன நம்முடைய தரித்திரத்தை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டு அவருடைய ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுப்பதற்காக. அல்லேலூயா. அப்ப இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்குள்ள என்ன உண்டாக வேண்டும்? அப்ப நான் தரித்திரம் எனக்கு தகுதியானது கிடையாது. நான் ஏன் தரித்திரத்தில் இருக்கணும்? நான் இயேசுவை விசுவாசிக்கிறவன். நான் தரித்திரத்திற்கு சொந்தக்காரன் கிடையாது. தரித்திரம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அந்த தரித்திரத்தை நான் வெறுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நான் ஐஸ்வர்யவானாக ஆகும்படிக்காக எனக்காக மரித்து இருக்கிறாரே, அந்த ஆசீர்வாதத்தை நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பெற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. அப்ப தரித்திரத்தை நான் வெறுக்க வேண்டும், அதை எதிர்த்து நிற்க வேண்டும், அதை இயேசுவின் நாமத்தினால கடிந்து துரத்த வேண்டும். கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதத்தினால, ஐஸ்வர்யத்தினால என்னை நீர் நிரப்பும். அல்லேலூயா. இன்னொரு உதாரணத்தை சொன்னா நமக்கு புரியும். மத்திய 8வது அதிகாரம் 17வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். 8:17. அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதை சுமந்தாராம்? நம்முடைய பலவீனங்களை சுமந்தார், நம்முடைய நோய்களை சுமந்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்தார். எதற்காக சுமந்தாராம்? 1 பேதுரு 2வது அதிகாரத்துல கடைசி வசனம் சொல்லுகிறது, அவருடைய தழும்புகளால நான் சுகமாக வேண்டும் என்பதற்காகவாம். அல்லேலூயா. பாருங்க, இயேசு ஏன் தரித்திரமானார்? ஏன் இந்த பிச்சைக்காரனை பார்த்தார் இயேசு? சரிப்பா, நான் மகிமையா இருக்கிறேன், நானும் ஒரு பிச்சைக்கார ட்ரெஸ் போட்டு வந்து நம்ம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து பிச்சை எடுக்கலாம் என்பதற்காகவா அவர் தரித்திரத்தின் கோலத்தில் வந்தார்? இல்ல, நான் ஐஸ்வர்யவானாக ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் தரித்திர கோலத்தை எடுத்தார். அதே போலதான் இந்த வசனம் சொல்லுகிறது,
நான் சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நான் வாழ வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய வியாதிகளை, என்னுடைய பலவீனங்களை, என்னுடைய நோய்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்தார். அப்படின்னு சொல்லி சொன்னால் வியாதிக்கு மனதில் இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, சரீரத்தில் இருக்கிற வியாதியாக இருந்தாலும் சரி, அந்த வியாதிக்கு என்னிடத்தில் எந்த விதமான ஒரு அதிகாரமும் இல்லை. அவருடைய தழும்புகளினாலே நான் சுகமாகுகிறேன். அல்லேலூயா. அவருடைய தழும்புகளாலே நான் சுகமாகுகிறேன். இப்படித்தான் வேத வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற அந்த தேவனுடைய வல்லமை, அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை, நான் அந்த வசனத்தை நான் விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் அது பாய்ந்து செல்லுகிறது. அல்லேலூயா. அப்ப நடந்தது என்ன பாருங்க. அந்த பெண்ணு இயேசுவை தொட்டா. அப்ப இன்றைக்கு நாம் அந்த வேத வசனத்தின் மூலியமாக, இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த சத்தியத்தின் மூலியமாக அந்த வேத வசனத்தை நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவை நாமும் தொடுகிறோம். அதனுடைய விளைவு என்ன? அவருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையில பாய்ந்து கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சபையில வந்து அந்த போதனையை கேட்கும் பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறதா? தேவனுடைய அருள் மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய கிருபை பொழிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு எதிர்பார்ப்போடு தான் நீங்க இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கணும். பாருங்க, இந்த வேத வசனம் சொல்லுகிறபடியே தேவ கிருபை என்னுடைய வாழ்க்கையில பொழிந்து கொண்டிருக்கிறது. நான் அதை விசுவாசிக்கிறேன். நான் அதை ஆமென் என்று சொல்லி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய இந்த குறிப்பிட்ட காரியத்துல தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய வியாதியில தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. என்னுடைய பொருளாதார நெருக்கடியில தேவனுடைய கிருபை இறங்கி கொண்டு வந்திருக்கிறது. என்னுடைய குடும்ப போராட்டத்தில் தேவனுடைய கிருபை இறங்கி கொண்டு வந்திருக்கிறது, பாய்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நடந்தது என்ன? மார்க் 5வது அதிகாரத்துல மீண்டுமாய் திருப்பலாம். அந்த பெண் இயேசுவை தொட்டு அவள் சுகமானால். அவள் நினைச்சா ரகசியமா அப்படியே அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போய்விடலான்னு சொல்லி. ஆனால் இயேசு தன்னை தொட்டது யார் என்று சொல்லி அவளை கூப்பிட்டு அவர் சொல்லுகிறார் 32வது வசனத்துல, இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். இடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு சென்றது. யாருக்கு எந்த அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லி இயேசு சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த பெண்ணு தன்னிடத்திலே சம்பவத்தை அறிந்து அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னார். நடந்தது எல்லாவற்றையும் சொல்லுகிறார். ஒரு சிலர் வந்து நம்ம சாட்சி சொல்லுகிறோம் இல்லையா? கர்த்தரை தேடி நான் வந்தேன், அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையில சரீரத்தில் இறங்கினது, இப்படியா ஒரு அற்புதத்தை என்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்தார் என்று சொல்லி அதைத்தான் இயேசு அங்கே சொல்ல வைக்கிறார். 34வது வசனத்துல அவர் அவளை பார்த்து, மகளே, உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏன் சொன்னால், ஏன் இயேசு அதை சொல்லுகிறார்? ஏன் அவளை கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த வார்த்தையை சாட்சியாக சொல்ல வைக்கிறார்? காரணம், வெறும் அந்த நோய் சுகமாகிறது மாத்திரம் இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம் கிடையாது. பாருங்க, ஒரு நோய், குறிப்பிட்ட நோய் சுகமாகணும்னு சொன்னாக்க அநேக வைத்தியர்கள் இருக்கிறார்கள் இல்லையா? ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் நமக்கு விடுதலை உண்டாகணும்னு சொன்னாக்க அதுல கை தேர்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அது ஒரு பொதுவான கிருபையினால கூட தேவன் அதை செய்கிறார். ஆனால் இங்கே தேவன் தம்முடைய மகளுக்கு, அந்த பிள்ளைக்கு, அந்த பெண்ணுக்கு ரட்சிப்பையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அவள் ரட்சிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட வேண்டும். என்னுடைய போராட்டம் நீங்குவது மாத்திரம் தேவனுடைய விருப்பம் கிடையாது, நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் அந்த விசேஷித்த கிருபை. அவள் அந்த விசேஷித்த கிருபையை பெற்றுக்கொண்டு சுகத்தையும் பெற்றுக்கொண்டால், ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டால், ஆத்மாவில சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டால், உற்சாகமாக அவள் திரும்பி சென்றாள். அல்லேலூயா. நாம் எழுந்து நின்று கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்தலாம்.